ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஆல்பபெட் சீரியஸ்ல என்னுடைய மிஸ்டு டேர்ம் என்ன அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆல்பபெட் சீரியஸ் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு ஆல்பபெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கரெக்டா எழுதிட்டு அதுக்கு நம்பரிங் போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இங்க நம்பரிங்ஸ் போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏன்னு இருக்கு, அடுத்தது பி, அடுத்தது சி, அந்த ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. அப்போ இங்க என்ன வரும், அடுத்தது டின்னு வரணும். இங்க வாங்க, ரிவர்ஸ்ல வருது. இசட்னா ஒய், ஒய்க்கு அப்புறம் என்ன இருக்கு, எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், எனக்கு டபிள்யூ இருக்கணும். சரிங்களா? அப்ப டி டபிள்யூ. அப்ப ஆப்ஷன் இ தான் வந்து சரியான பதில். இப்ப அடுத்த சம் வாங்க, டிஇஎஃப். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிஇஎஃப். சரிங்களா? அடுத்தது ஜி, கேப் விட்டுட்டாங்க. மீதி என்ன இருக்கு, அடுத்தது ஹெச்ஐஜே, அடுத்தது 3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, கேஎல், 2 இது கேப் விட்டுருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ஓ வந்திருக்கு. அப்ப நான் அடுத்தது என்ன பண்ணணும், 3 இது கேப் வேணும். சரிங்களா? அடுத்த 3 நம்பர் போடணும், எஸ்டியு, இதுதான் வரணும். இப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? சோ இப்ப அடுத்த சம்வாங்க. ஸோ அதே நம்பரிங்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பி இருக்கு, அடுத்தது இ இருக்கு. ஸோ பி இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. அடுத்தது ஹெச். சரிங்களா? அடுத்தது கே. ஸோ பாத்தீங்கன்னா அப்படியே 2 நம்பர் கேப் விட்டு எழுதிட்டு வராங்க. அப்ப அடுத்தது கேக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும், என்னங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? அப்போ இந்த 2 ஆப்ஷனும் எனக்கு தப்பு. ஸோ இப்போ என்னங்கிறது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ரெண்டுத்துலயும் பாருங்க, கடைசி ஆப்ஷன் ஆறா இருக்கு. அதனால நான் கடைசி டேர்ம் வந்து கிராஸ் செக் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல, மிட் டேர்ம் மட்டும் செக் பண்ணா போதுமானது. ஸோ இப்போ மிட் டேர்ம் அப்படின்னு வரக்குள்ள இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு, டி இருக்கு. அப்படிங்கிற ரிவர்ஸ்ல வாங்க, எக்ஸ் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. அதாவது 4வது நம்பர் தள்ளி போட்டிருக்காங்க. அடுத்தது டீல இருந்து வாங்க, பி இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா அகைன் 4, 24, 20, 16. அடுத்தது என்ன வரணும், 12ன்னு வரணும். 12ஓட வேல்யூ என்னது, எல். சரிங்களா? அப்ப இதுல இருந்து அடுத்த 4ன்னு வந்தோம்னா 8, 8ஓட வேல்யூ என்னது, ஹெச். அப்ப ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், என்ஹெச்ஆர். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சோ இப்ப அடுத்த டேர்ம் வருவோம். சோ இப்ப இங்க வரக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சி, ஒரு நம்பர் இங்க விட்டுட்டாங்க, ரவுண்ட் பண்ணிருக்கல, அதை வச்சு பாருங்க. டிஇஎஃப் 3 நம்பர் வந்துருச்சு. அடுத்தது என்ன இருக்கு, ஜி, ஒரு நம்பரை விட்டுட்டு 4 நம்பர் போட்டிருக்காங்க, ஹெச்ஐஜேகே. அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு நம்பரை விட்டுட்டு இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 4 இருக்கு. அப்ப இங்க நான் 5 எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க என்ன ஆரம்பிக்கும், எம்ல இருந்து ஆரம்பிக்கும், எம்என்ஓபிக்யூ. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். இப்போ கியூல இருந்து ஒன்னு விட்டுருங்க, 6 விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் வரும், எஸ்டியு விடபிள்யூஎக்ஸ். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏ இசட் எக்ஸ் பி, அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஏ 2 நம்பர் விட்டு பி, அடுத்த 2 நம்பர் விட்டு சி. அப்ப இங்க என்ன வரும், அடுத்த 2 நம்பர் விட்டு இங்க என்ன வரணும், எனக்கு டின்னு வரணும். சரிங்களா? அப்போ கடைசி நம்பர் டியா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ஏ மட்டும்தான். அதான் ஆன்சர். சரிங்களா? நீங்க வேற எதுவுமே கால்குலேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. பட் உங்களுக்கு வேணும்னா இங்க பாருங்க, இசட் எக்ஸ், இசட் எக்ஸ். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நம்பர் விட்டு வி டி. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கு, ஆர், ஒரு நம்பர் விட்டு இருந்தா எனக்கு என்ன வரும், பின்னு வரணும். சரிங்களா? அகைன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பட் நீங்க ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்க, வேற ஆப்ஷன் இல்லைன்னா டைரக்டாவே நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்ப அடுத்தது பாருங்க, ஜி ஹச் ஜே எம் அண்ட் வாட் இஸ் த டேஷ், இதோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அடுத்தது வி. இப்போ பாருங்க, ஜி எங்க இருக்கு, 7. அடுத்தது ஹச் பக்கத்துலயே இருக்கு, 8. அடுத்தது ஒரு நம்பர் விட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஜே. அடுத்தது எம். சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் டேஷ் விட்டுருக்காங்க. அடுத்தது எனக்கு வீணு வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி சாரி வீணு வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வரணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்து பக்கத்து நம்பர் போட்டிருக்காங்க, நடுவில் 1 கேப் விட்டுருக்காங்க. சரிங்களா? அகைன் இங்க 2 வந்து கேப் விட்டுருக்காங்க. ஸோ இப்ப அடுத்தது இங்க எனக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்க எழுதிருங்க. இப்போ ஜி, அதோட நம்பர் வந்து என்னது, 7. ஹெச்சோட நம்பர் 8, ஜேயோட நம்பர் 10, எம்மோட நம்பர் 13. அடுத்தது எனக்கு தெரியல, வியோடைய நம்பர் வந்து எவ்வளோ, 24.
2ன்னு வருது. இப்ப இது 2த்துக்குள்ள வித்தியாசம் வந்து என்னது? 1. இது 2த்துக்குள்ள வித்தியாசம் 2. இது 2த்துக்குள்ள நம்பர் வித்தியாசம் 3. அப்ப இங்க என்ன வரணும்? வித்தியாசம் 4, 5ன்னு இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகணும். அப்போ இந்த 13 கூட 4 ஆட் பண்ணீங்கன்னா 17, 17 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 22. அந்த சீக்வென்ஸ் ஃபில் ஆயிடுச்சுங்களா? இப்ப 17ல என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். 17ல எனக்கு என்ன இருக்கு? Q இருக்கு. அப்ப ஆப்ஷன் இ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்தது கடைசி சம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஆஹ் இப்ப கடைசி ஆப்ஷனா ஓங்கிறது வந்து எனக்கு 3 ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. சொல்றது புரிஞ்சுங்களா? அண்ட் மோர் ஓவர் இங்க பாத்தீங்கன்னா 2 இது வந்து எக்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்து எனக்கு ஆன்சரா இருக்கணும். இப்ப நம்பர் செக் பண்ணுங்க. 3, 5 இது கூட +2. இங்க வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? +3. இங்க வரக்குள்ள +4. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரணும்? +5. 12 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 17. அப்ப எக்ஸ் 17ஓங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். சொல்றது புரிஞ்சுங்களா? பட் எனிஹவ் யூ செக் இட். அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி இருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வி. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். சரிங்களா? அப்போ விக்கு அப்புறம் என்ன வரணும்? எனக்கு எக்ஸ்ன்னு வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்களா? இப்ப அடுத்தது இங்க வாங்க. சிஎஃப். சிஎஃப் வித்தியாசத்துக்காக இந்த மாதிரி போடுறேன். அடுத்தது எஃப் போட்டாச்சுங்களா? இப்ப எஃப்ல இருந்து ஐ. இப்போ எஃப்ல இருந்து ஐனா ரெண்டு ரெண்டு நம்பரை விட்டு போடுறாங்க. அடுத்தது எல்லுங்கிறது வரணும். அப்ப எல்ல இருந்து அடுத்தது என்ன வரணும் எனக்கு? சரிங்களா? 2 நம்பர் விட்டோம்னா ஓங்கிற நம்பர் வரணும். அப்ப அகைன் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ நம்மளுடைய சேனல்ல போடுற வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.